Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விரிஸ்ட் ஜாயிண்ட்டோட அனாட்டமி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்பர் லிம்பில் உள்ள எல்லா அனாட்டமியும் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். இன்கேஸ் வந்து நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். அனாட்டமி ஆஃப் அப்பர் லிம் ஜாயின்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டுருக்கோம். அதில் வந்து நம்ம அக்ரோமியோ கிளாவிகுலர் ஜாயின்ட், ஸ்டர்னோ கிளாவிகுலர் ஜாயின்ட், ஷோல்டர் ஜாயின்ட், அப்புறம் எல்போ ஜாயின்ட், அப்புறம் ரேடியல்னா ஜாயிண்ட்டு, அப்புறம் வந்து இன்ட்ராஷியஸ் மெம்பர்னா என்ன, கேரிங் ஆங்கிள்னா என்ன அப்படிங்கிறத பற்றினான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து அப்பர் லிம்பில் வந்துட்டு இருக்கிற ஒரு ஜாயிண்ட் விரிஸ்ட் ஜாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? விரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு வந்து இன்னொரு நேமே இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் ரேடியோ கார்பல் ஜாயிண்ட். ரேடியோ கார்பல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது விரிஸ்ட் ஜாயிண்டோட இன்னொரு நேம். ஓகேவா? ஏன் வந்து இதுக்கு ரேடியோ கார்பல் ஜாயிண்ட் அப்படின்னு நேம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் லோவர் எண்ட் ஆஃப் ஃபோர் ஆர்மில் வந்துட்டு நமக்கு ரேடியஸ் அப்புறம் வந்து அல்னா அப்படின்னு ரெண்டு போன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இதில் அல்னாவில் வந்துட்டு மோஸ்ட்லி அல்னாவும் கார்பல் போன்ஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகாது. ரேடியஸும் கார்பல் போன் மட்டும் தான் ஆர்டிகுலேட் வந்து ஆகும். ஏன் அப்படின்னா அல்னாக்கு இது கார்பல் போனுக்கு இடையில நமக்கு டிஎஃப்சிசி அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்குலர் ஃபைப்ரோ கார்ட்லேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கனால நமக்கு அல்னாவும் கார்பல் போனும் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகாது. ரேடியஸும் கார்பல் போனும் மட்டும்தான் ஆர்டிகுலேட் ஆகி நமக்கு வந்து என்ன ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா விரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து எல்லா ஜாயிண்ட்லையும் நம்ம படிக்கிற மாதிரி இந்த ஜாயிண்ட்டில் நம்ம வந்து படிக்க போகிறோம். என்ன டைப் அண்ட் என்ன வெரைட்டி அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் படிப்போம். ஓகேவா? டைப் ஆஃப் விரிஸ்ட் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து எல்லா ஜாயிண்ட்டை மாதிரி இதுவுமே வந்து ஒரு சைனோவல் ஜாயிண்ட்டு தான். இந்த ரேடியோ கார்பல் ஜாயிண்ட்டுக்கு ஒரு சைனோவல் ஜாயிண்ட் தான் இந்த ரேடியோ கார்பல் ஜாயிண்ட். இந்த சைனோவல் ஜாயிண்ட்டில் இது வந்து என்ன வெரைட்டி அப்படின்னா எலிப்சாய்டு வெரைட்டி ஆஃப் சைனோவல் ஜாயிண்ட். எலிப்சாய்டு வெரைட்டி ஆஃப் சைனோவல் ஜாயிண்ட். சைனோவல் ஜாயிண்ட் நமக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் எலிப்சாய்டு வெரைட்டி. ஓகேவா? இது வந்து ரேடியஸும் நமக்கு தெரியும். ரேடியஸும் என்னது எதுவும் ஆர்டிகுலேட் ஆகுது? ரேடியஸும் கார்பல் போன். ஓகேவா? ரேடியஸும் கார்பல் போனும் ஆர்டிகுலேட் ஆகி ஃபார்ம் ஆகுறதா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது வரும். கார்பல் போனால் நமக்கு தெரியும். கார்பல் போனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமல் ரோ டிஸ்டல் ரோன்னு ஒன்று இருக்குது. இதில் ப்ராக்சிமல் ரோ தான் இங்கே வந்து டேக் பார்ட் ஆகும். டிஸ்டல் ரோ கிடையாது. ஓகேவா? ஏன்னா டிஸ்டல் ரோ வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டல் ரோ கிடையாது நமக்கு மெட்டா கார்பல்ஸ் வந்து வந்துடும். ஸோ அது டிஸ்டல் ரோவும் மெட்டா கார்பலும் டேக் பார்ட் ஆகி நமக்கு வந்து கார்போ மெட்டா கார்பல் ஜாயின்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரேடியோ கார்பல் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் விரிஸ்ட் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமல் ரோவும் ரேடியஸும் தான் வந்து ஆர்டிகுலேட் வந்து ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து கார்பல் போன்லேயே நமக்கு வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து நம்ம அடுத்து பார்க்கணும். ஆர்டிகுலர் சர்ஃபேஸஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்ஃபேஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஆர்டிகுலேட் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் ரேடியஸும் கார்பல் போன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பர் சர்ஃபேஸ் அப்புறம் வந்து லோவர் சர்ஃபேஸ் ரெண்டு வந்துட்டு இருக்கு. அப்பர்னால் என்ன அர்த்தம்? மேலேன்னு அர்த்தம். ஓகேவா? மேலே நமக்கு ரேடியஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் ரேடியஸில் உள்ள என்ன சர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கணும். லோவர் அப்படிங்கிறப்போ நமக்கு கார்பல் போன்ஸும் தெரியும். கார்பல் போன்ஸில் என்னென்ன கார்பல் போன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியஸில் உள்ள என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்க்கணும். லோவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்பல் போன்ஸில் என்னென்ன பார்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ அப்பரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸில் வந்துட்டு நமக்கு வந்து என்ன சர்ஃபேஸ் வந்து ஆகுது அப்படின்னா இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸ். லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸில் உள்ள இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆகுது. அது போக நமக்கு வந்து இன்ஃபீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட்டோட ஆர்டிகுலர் டிஸ்க். ஓகேவா? ஏன்னா கீழே நமக்கு தெரியும் கீழே வந்து ரேடியஸ்க்கும் அல்னாக்கும் இடையில உள்ளது இது வந்து இன்ஃபீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட். இந்த இன்ஃபீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட்டோட ஆர்டிகுலர் டிஸ்க்குமே வந்து இங்கே பார்ட்டிசிபேட் வந்து ஆகுது. ஓகேவா? ஆர்டிகுலர் டிஸ்க் ஆஃப் இன்ஃபீரியர் ரேடியோ அல்னா ஜாயிண்ட். ஸோ தட் ரேடியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து which is an inferior surface of lower end of radius. ரேடியஸோட இன்ஃபீரியர் சர்ஃபேஸும் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகுலர் டிஸ்க் ஆஃப் இன்ஃபீரியர் ரேடியோல்னா ஜாயிண்ட்டும் வந்து இது வந்து பண்ணுது. ஓகேவா? இது வந்து அப்பரோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். இது லோவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்சிமல் ரோ ஆஃப் கார்பலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 போன் உண்டு. ஒன்று ஸ்கேஃபாய்ட், இன்னொன்று வந்து லூனைட், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ட்ரைக்வாட்ரல், அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பிசிஃபார்ம். இந்த பிசிஃபார்ம் போன் அப்படிங்கிறது இதில் இன்க்ளூட் ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே ஸ்கேஃபாய்ட், இங்கே லூனைட், இங்கே ட்ரைக்வாட்ரம் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த ட்ரைக்வாட்ரமோட மேலே வந்து ஒரு நாடியூல்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து செசமாய்ட் போன். இந்த போன் தான் அந்த பிசிஃபார்ம். இந்த போன் வந்து இந்த ட்ரைக்வாட்ரம்க்கு மேலே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பிசிஃபார்ம் மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். இந்த 3 போன் மட்டும்தான் வந்து இதோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. பிசிஃபார்மே சேர்த்து நோட் பண்ணி ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த 3 போன் மட்டும்தான் வந்து இங்கே ஆர்டிகுலேட் ஆகும். ஸோ தட் நமக்கு அப்பர் சர்ஃபேஸ்
சர்ஃபேஸ் அண்ட் லோவர் சர்ஃபேஸ் பார்த்தாச்சு. அப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸ் அண்ட் ஆர்டிகுலர் டிஸ்க் வந்துட்டுருக்கு. அண்ட் லோவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கேஃபாய்ட், லூனைன் அண்ட் ட்ரைக்வாட்ரம் வந்துட்டுருக்கு. இப்போ ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பார்த்தாச்சா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிகமெண்ட்ஸ். என்னென்ன லிகமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த விரிஸ்ட் ஜாயினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு லிகமெண்ட்ஸ் என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். லிகமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா சைனோவியல் ஜாயின்ட்லையும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இதுலையுமே வந்து நமக்கு வந்து வில் பி ஹேவிங் அன் ஆர்டிகுலர் கேப்சூல். ஓகேவா. ஆர்டிகுலர் கேப்சூல்னா ஃபைப்ரஸ் கேப்சூல் வந்துட்டு இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆர்டிகுலர் கேப்சூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்துட்டுருக்கு. இந்த ஆர்டிகுலர் கேப்சூல் வந்து ஜாயிண்ட்டை சுற்றி வந்துட்டுருக்கு. இது மேலே வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸ் நல்லா கீழே வந்து மேலே வந்துட்டு நமக்கு வந்து லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸ் நல்லா வந்துட்டு சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓகேவா. ஓகே. இதில் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா லோவர் எண்ட் ஆஃப் ரேடியஸ் நல்லா இங்கே வந்து சுற்றி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பல் போன்ஸை சுற்றி வந்துருக்கு. இப்படி தான் வந்துட்டு இதோட ஆர்டிகுலர் கேப்சூல் வந்துட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா. இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இங்கே தான் மீடியெல்லாம் நமக்கு அல்னா போன் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னால வந்து இங்கே ஒரு ப்ரொட்ரூஷன் வந்துட்டு இருக்குது இந்த ஃபைப்ரஸ் கேப்சூல். இந்த ப்ரொட்ரூஷன் பேர் என்ன அப்படின்னா which is known as protrusion of synovial membranes called pre-styloid recess. ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கு பக்கத்தில் இங்கே ஒரு ப்ரொட்ரூஷன் வந்துட்டு இருக்குது. இந்த ப்ரொட்ரூஷன் பேர் ப்ரீஸ்டைலாய்ட் ரீசஸ். ஓகேவா. ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் பக்கத்தில் இருக்கிறனால ப்ரீஸ்டைலாய்ட் ரீசஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்து வேற என்ன லிகமெண்ட்ஸ்லாம் நமக்கு இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா செகண்ட் ஒன்று வந்து நமக்கு ரேடியோ கார்பல் லிகமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ரேடியோ கார்பல், அல்னா கார்பல், அதாவது பால்மார் அஸ்பெக்ட்லேயும் டார்சல் அஸ்பெக்ட்லேயும் வந்துட்டு இருக்கு. பால்மார் அஸ்பெக்ட்லாம் என்ன அப்படின்னா நம்ம பாம், அதாவது நம்ம ஃபிங்கர் இல்லாத இடத்துல நமக்கு ஒயிட் கலரில் இருக்குல்ல ஹேண்டில், அதுதான் வந்து பாம். இந்த பால்மார் அஸ்பெக்டில் நமக்கு 2 லிகமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா பால்மார் ரேடியோ கார்பல் லிகமெண்ட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா டார்சல் பால்மார் ரேடியோ கார்பல் லிகமெண்ட். இன்னொன்று வந்து பால்மார் அல்னார் கார்பல் லிகமெண்ட். பால்மார் அல்னார் கார்பல் லிகமெண்ட், அதாவது அல்னாக்கும் கார்பல் போனுக்கும் கனெக்ட் ஆகிற லிகமெண்ட். அது வந்து அல்னா கார்பல் லிகமெண்ட் படிப்போம். அண்ட் ரேடியஸ்க்கும் கார்பல் போனும் கனெக்ட் ஆகுறது நமக்கு ரேடியோ கார்பல் லிகமெண்ட். ஓகேவா. அல்னா கார்பல் அப்படிங்கிறது இங்கே அல்னா இருக்கு இல்லையா, நமக்கு வந்து இங்கே பாம் சைடில் நமக்கு அல்னாவும் ரேடியஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு பாம் சைடில் நமக்கு இங்கே அல்னாவையும் கார்பலையும் கனெக்ட் பண்ணுறது வந்து அல்னா கார்பல், பால்மார் அல்னா கார்பல். அதே மாதிரி பாம் சைடில் நமக்கு அல்னாவே ரேடியஸையும் கனெக்ட் பண்ணுறது அல்னோ ரேடியோ கார்பல். ஓகேவா. பால்மார் அல்னா ரேடியோ கார்பல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பால்மார் இருக்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாம்பில் இருக்க மாதிரி நமக்கு டார்சலும் வந்துட்டுருக்கு. ஓகேவா. பாம்னா நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒயிட் கலரில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது தான் வந்து பாம். இதே நம்ம கையை திரும்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து நமக்கு நெயிலாம் வந்துட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி நெயிலாம் வந்துட்டு இருக்கும். அந்த சைடு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்சல் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இந்த மாதிரி நெயிலாக இருக்கிறது வந்து நம்ம டார்சல் அஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பின்னாடி வந்துட்டு இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்சலை பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்சலில் ரேடியோ கார்பல் லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா. டார்சல் ரேடியோ கார்பல் லிகமெண்ட் வந்துட்டு இருக்கு. டார்சலை பொறுத்த வரைக்கும் அல்னா கார்பல் வராது. டார்சலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியோ கார்பல் லிகமெண்ட் தான் வந்துட்டு இருக்கு. இந்த டார்சல் ரேடியோ கார்பல் லிகமெண்ட் அப்படிங்கிறது ரேடியஸையும் கார்பல் போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறதா வந்துட்டு ரேடியோ கார்பல் லிகமெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா வில் பி ஹேவிங் அன் கொலேட்ரல் லிகமெண்ட். கொலேட்ரல் லிகமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கொலேட்ரல் லிகமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து வில் பி ஹேவிங் அன் ரேடியல் கொலேட்ரல் லிகமெண்ட். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வில் பி ஹேவிங் அன் அல்னார் கொலேட்ரல் லிகமெண்ட். ரேடியல் கொலேட்ரல் லிகமெண்ட், அல்னா கொலேட்ரல் லிகமெண்ட். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நமக்கு லோவர் எண்ட் ஆஃப் அல்னாவும் ரேடியஸும் வந்துட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. ஓகேவா. இது அல்னா அண்ட் ரேடியோ கொலேட்ரல் லிகமெண்ட், அல்னாக்கும் இந்த கார்பல் போன்ஸ்க்கும் இப்படி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா அல்னா கொலேட்ரல் லிகமெண்ட். அண்ட் இந்த சைடு ரேடியஸ்க்கும் இந்த கார்பல் போன்ஸ்க்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ரேடியோ கொலேட்ரல் லிகமெண்ட். ஓகேவா. இந்த மாதிரி 2 லிகமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்க லிகமெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா விரிஸ்ட் ஜாயிண்டில் வந்து நிறையா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ரிலேஷன்ஸாக வந்து வரும். என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இதை ரிலேட் பண்ணி இந்த ஜாயிண்ட்டை ரிலேட் பண்ணி வருது அப்படிங்கிறத நம்ம ஆன்டீரியராக வந்து பார்க்கணும். ஆன்டீரியர் வந்து நமக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஆன்டீரியர் நமக்கு தெரியும் ஃப்ளெக்ஸார் மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ தட் லாங் ஃப்ளெக்ஸார் டெண்டான் எல்லாமே வந்துட்டு ஆன்டீரியர் ஆஸ்பெக்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. லாங் ஃப்ளெக்ஸார் டெண்டான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த லாங் ஃப்ளெக்ஸார் டெண்டான் வந்துட்டு நமக்கு அதோட இந்த ஃப்ளெக்ஸார் டெண்டான் எல்லாமே வந்து இதோட ஷீட்டில் வந்து கவர் ஆகிருக்கும். அதாவது இப்போ வந்து இங்கே வந்து டெண்டான் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இந்த டெண்டானை சுற்றி வந்து நமக்கு ஒரு ஷீட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸார் டெண்டான் ஷீட் இருக்கும். ஒவ்வொரு டெண்டானுக்கும் ஒவ்வொரு ஷீட் வந்துட்டு இருக்கும். ஸோ இது லாங் ஃப்ளெக்ஸார் டெண்டான் அதோட ஷீட். அதுக்கப்புறம் வந்துட்டு மீடியன் நர்வுமே வந்து நமக்கு ப்ரெசென்ட் வந்து ஆகிருக்கும்.
மீடியனாவும் நமக்கு வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இது வந்து ஆன்டீரியர் வந்து ப்ரெசென்ட் இருக்க ரிலேஷன். இதே வந்து நம்ம போஸ்டீரியர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்டீரியர் நமக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கு அப்படின்னா போஸ்டீரியர் நமக்கு வந்து தெரியும் எக்ஸ்டென்சார் மசில் எக்ஸ்டென்சார் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் போஸ்டீரியர் வந்துட்டு இருக்கு. ஸோ தட் எக்ஸ்டென்சார் டெண்டான் ஆஃப் wrist and finger எக்ஸ்டென்சார் டெண்டான் ஆஃப் wrist and finger வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, எக்ஸ்டென்சார் டெண்டான் ஆஃப் wrist and finger வந்துட்டு இருக்கு. அண்ட் இதோட சைனோவல் ஷீத்துமே அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஒவ்வொரு டெண்டானோட சைனோவல் ஷீத்தும் இங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து போஸ்டீரியர். அப்புறம் லேட்டரலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் தான், நமக்கு ரேடியல் ஆர்ட்ரி வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா ரேடியல் ஆர்ட்ரி நமக்கு வந்து இருக்கனால தான் நமக்கு பல்சேஷனாக நமக்கு வந்து பார்ப்போம். ஸோ தட் ரேடியல் ஆர்ட்ரி வந்துட்டு அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேவா, அடுத்து வந்து எல்லா ஜாயின்ட்டும் நம்ம பார்க்குற மாதிரி அஸ் யூஷுவலாக பிளட் சப்ளை நர்வ் சப்ளை என்னென்னு படிப்போம். இந்த ஜாயிண்ட்டில் பிளட் சப்ளை நர்வ் சப்ளை நம்ம என்னென்னு படிக்க போகிறோம். பிளட் சப்ளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஆர்ட்ரி வந்து சப்ளை பண்ணுது, இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து என்ன ஆர்ட்ரி சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டான விஷயம். அப்போ தான் வந்துட்டு இன்கேஸ் வந்து அந்த ஆர்ட்ரிக்கு வந்துட்டு நமக்கு ஏதாவது ஆனாலும் இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை கட் வந்து ஆகும். ஸோ தட் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் கார்பல் ஆர்ச்சஸ் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் கார்பல் ஆர்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்ரிஸ், அதாவது அதில் உள்ள பிரான்ச்சஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் கார்பல் ஆர்ச்சஸ் வந்து சப்ளை வந்து பண்ணுது. ஓகேவா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது நர்வ் சப்ளை. நர்வ் சப்ளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நர்வ்ஸ் வந்து சப்ளை பண்ணுது அப்படின்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ். ஓகேவா, இந்த நர்வ் வந்து இங்கே வந்து சப்ளை வந்து பண்ணுது. ஆன்டீரியர் போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் வந்து சப்ளை வந்து பண்ணுது. இதெல்லாம் இதோட நர்வ் சப்ளை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயம் மூமெண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட்டில் என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் பாசிபிள், என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் wrist ஜாயிண்ட்டில் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் wrist ஜாயிண்ட்டில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரிமூவராக வந்துட்டு இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். wrist ஜாயிண்ட் மட்டுமே எப்போவுமே மூவ் ஆகாது. இந்த ஜாயிண்ட்டோட சேர்ந்து நமக்கு மிட் கார்பல் ஜாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. மிட் கார்பல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மிட் கார்பல் ஜாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ ப்ராக்சிமல் ரோ டிஸ்டல் ரோ நம்ம 2 கார்பல் போன் வந்து படித்தோம். ஓகேவா, இந்த 2 கார்பல் போனுக்கும் நடுவில் உள்ளதான் வந்து மிட் கார்பல் ஜாயிண்ட். இந்த மிட் கார்பல் ஜாயிண்ட் மூமெண்ட்ஸும் சேர்த்து தான் வந்து நடக்கும். எப்பயுமே வந்து நமக்கு தனியாக வந்துட்டு இந்த ரேடியோ கார்பல் மூமெண்ட்ஸ் மட்டும் நடக்காது, மிட் கார்பல் ஜாயினோட மூமெண்ட்டும் சேர்த்தா வந்துட்டு இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு நோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டில் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்துட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்து இருக்காது, ரொம்ப ஸ்மாலர் ஜாயிண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மூமெண்ட்ஸுமே வந்து கம்மியாக தான் வந்து நடக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நமக்கு ஃப்ளெக்ஷன், wristோட ஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு பாசிபிள். ஓகேவா, wrist ஃப்ளெக்ஷன் நமக்கு என்னது, கையை வந்து நமக்கு இந்த மாதிரி மடக்கிறது. ஓகேவா, இந்த மாதிரி நமக்கு ஃபிங்கரும் சேர்த்து மடக்கிறது, இதுதான் வந்து wrist ஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேற என்ன மூமெண்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னா wristோட எக்ஸ்டென்ஷன் வந்து பாசிபிள். wristோட ஃப்ளெக்ஷன் அப்புறம் வந்து wristோட எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கையை வந்து இப்படி வந்து நீட்டுறது. ஓகேவா, இது வந்து நீட்டுறது, இதுதான் வந்து wristோட எக்ஸ்டென்ஷன். ஸோ தட் wristோட ஃப்ளெக்ஷன் அப்புறம் வந்து wristோட எக்ஸ்டென்ஷன் 2 மூமெண்ட் வந்து பாசிபிள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த wristல வந்து நமக்கு அப்டக்ஷன் அடக்ஷனுமே வந்து பாசிபிள். அப்டக்ஷன் அடக்ஷன் சர்க்கம்டக்ஷன் இதுவுமே வந்து பாசிபிள். ஓகேவா, வேற என்னென்ன மூமெண்ட் அப்படின்னா தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்டக்ஷன் பாசிபிள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அன் அடக்ஷனுமே பாசிபிள். ஓகேவா, அப்டக்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடக்ஷனுமே பாசிபிள். இந்த 4 மூமெண்ட்ஸுமே பாசிபிள். அது போக வந்துட்டு வில் பி ஹேவிங் சர்க்கம்டக்ஷன் பாசிபிள். சர்க்கம்டக்ஷன்னா சுற்றுறது. ஓகேவா, கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறது, wristல ரொட்டேட் பண்ணுறது, அதான் வந்து சர்க்கம்டக்ஷன். இப்போ அப்டக்ஷனுக்கு வந்து இன்னொரு நேம் வந்துட்டு இருக்கு. அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேடியல் டீவியேஷன். அப்டக்ஷனா ரேடியல் டிவியேஷன். ஓகேவா, அதுக்கப்புறம் அடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அல்னார் டீவியேஷன். அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேடியல் டிவியேஷன் அல்னார் டிவியேஷன். ஓகேவா, இந்த ரேடியல் டிவியேஷன் அல்னார் டிவியேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஹேண்டை வந்து இப்படி வச்சுட்டு இந்த சைடு, அதாவது இங்கே வந்து நமக்கு வந்து அல்னா போன் வந்துட்டு இருக்கு, இங்கே வந்து நமக்கு ரேடியஸ் போன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, இதே இந்த சைடு வந்து நம்ம கையை வந்து இப்படி அசைச்சோம் அப்படின்னா இது பேர் வந்து என்ன அப்படின்னா விச் இஸ் அப்டக்ஷன். இந்த அப்டக்ஷனுக்கு இன்னொரு நேம், ரேடியல் சைடு நமக்கு மூவ் ஆகிறதுனால நமக்கு என்ன வரும், இந்த அப்டக்ஷன். இந்த அப்டக்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து ரேடியல் டிவியேஷன். ஓகேவா, இதே கையை வந்து இப்படி வச்சுட்டு நம்ம இந்த சைடு வந்து நம்ம கையை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா அடக்ஷன் அல்னார் டிவியேஷன். ஓகேவா, ஸோ தட் அடக்ஷன் அல்னார் டிவியேஷன் அப்டக்ஷன் ரேடியல் டிவியேஷன் 2 நேம் வந்துட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மசில்ஸுமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம். ஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளெக்ஸாஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஃப்ளெக்ஸார் மசில் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். என்னென்ன ஃப்ளெக்ஸாஸ்லாம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ், ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ், அது போக நமக்கு பால்மாரிஸ் லாங்கஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, பால்மாரிஸ் லாங்கஸ், ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ் அண்ட் ஃப்ளெக்ஸார் கார்பி ரேடியாலிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மசில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா
செகண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ். ஏன்னா எக்ஸ்டென்சாரில் மட்டும் நமக்கு ரேடியாலிஸ் லாங்கஸ் அண்ட் ப்ரீவியஸ்னு 2 மசில் வரும். இதே ஃப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியாலிஸ் மட்டும் தான் வந்துட்டு வரும். ஓகேவா? எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ், அப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் ப்ரீவியஸ். அண்ட் அது போக வந்துட்டு வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ். ஓகேவா? இந்த மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தேர்ட் ஒன் வந்து வில் பி ஹேவிங் அன் அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரேடியல் டிவிஷன் தெரியும். ஸோ தட் ரேடியாலிஸ் மசில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதில் வந்து அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளெக்ஸார் கார்பே ரேடியாலிஸ். அப்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேடியல் டிவிஷன், ஸோ தட் ரேடியாலிஸ் மசில் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வி ஹேவ் எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ் அண்ட் ப்ரீவியஸ். ஓகேவா? எக்ஸ்டென்சார் கார்பே ரேடியாலிஸ் லாங்கஸ் அண்ட் ப்ரீவியஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அன் அடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்னார் டிவிஷன் தெரியும். ஸோ தட் அல்னாரிஸ் மசில் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா ஃப்ளெக்ஸார் கார்பே அல்னாரிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வில் பி ஹேவிங் அன் எக்ஸ்டென்சார் கார்பே அல்னாரிஸ். ஓகேவா? அண்ட் சர்க்கம்டக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடக்ஷன் எல்லாமே சேர்ந்து, எல்லா மசிலுமே சேர்ந்து தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் சர்க்கம்டக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம மசில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ தட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம இந்த வீடியோவில் ரிஸ்ட் ஜாயினை பற்றியான ஒரு டீட்டெயிலான அனாட்டமி வந்து பார்த்தோம். அண்ட் அடுத்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற அப்பர் லிம்ல இருக்க ஜாயின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஜாயின்ஸ் ஹேண்டில் உள்ள ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து நமக்கு ஐடி இருக்குது. தட் இஸ் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. அதில் வந்து என்னனாலும் டவுட்னாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன கிளாரிஃபிகேஷனாலும் நம்ம வந்து கேட்கலாம். தேங்க்யூ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.